السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم. ஃபத்குரூனி அஃப்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமீனுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையால் அவனுடைய அருள் வளங்களை அள்ளித்தந்து அதில் பயனடைய செய்வதற்காக நம்மை தூய்மையாக்கி வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வந்தடைந்த இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதம் நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கும் இந்த நிலையில ரமதானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜகாத் என்னும் இஸ்லாமிக் டாக்ஸ் சிஸ்டத்தை பத்தி தான். நம்ம எல்லார்கிட்டையும் புனியல் இஸ்லாமு அலல் ஹம்ஸ், இஸ்லாம் 5 மீது கட்டப்பட்டுள்ளதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த 5 தூண்கள் எது அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டா நம்மளால மனப்பாடமா சொல்ல முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 5 கடமைகள் தான் நம்மளால சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 5 கடமைகளையும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பில்லருக்கு ஏன் ஒப்பிட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு வீட்டோட அஸ்திவாரத்தையும் அதனுடைய ரூஃப் டாப்பையும் இணைக்கும் பாலமாக இந்த தூண் தான் செயல்படுது. அதுபோல நம்மையும் நம்முடைய ரப்பையும் இணைக்கும் பாலமாக இந்த 5 கடமைகள் இருக்கு. இந்த 5 தூண்கள்ல ஏதாவது ஒரு தூண் பலகீனப்பட்டு விட்டாலோ அல்லது செயல்படாமல் இடிந்து விட்டாலோ மொத்த கட்டிடமும் சரிந்து வீழ்ந்து விடுவதை போல நம்முடைய ஈமான் சரிந்து நம்முடைய ரப்புடனான தொடர்பை துண்டித்து விடுகிறது. நமக்கு விதியாக்கப்பட்ட 5 கடமைகள்ல 4 கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ், இந்த 4 கடமைகளும் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் உடனான தொடர்பை வலுப்பெறச் செய்கிறது. ஆனா ஜகாத் நம்முடைய ரப்புடைய தொடர்பை மட்டுமல்ல, சமூகத்தின் ஊடான தொடர்பையும் வலுப்பெறச் செய்கிறது. இந்த ஜகாத் நமக்கு எவ்வளவு முக்கியமானது. நாம நம் ரப்புடைய நேசத்தை, பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நேரான வழியில் நடந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜகாத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறான்னா, அவன் தன் திருமுறையில எங்கெல்லாம் தொழுகையை பத்தி, தன் மகத்துவத்தை பத்தி, அதன் முக்கியத்துவத்தை பத்தி பேசுறானோ அங்கெல்லாம் இந்த ஜக்காத்தை பத்தியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் சேர்த்தே தான் பேசியிருக்கிறான். அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ ஆத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். இப்படி தொழுகுமாறு ஏவும் போதெல்லாம் தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜக்காத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமுறையில சூரா முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்கள்ல இருந்து ஒரு இறை நம்பிக்கையாளர் எதனால வெற்றி பெற்றார் என்பதை சொல்லும் போது சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள்னு அல்லாஹ் சொல்றான். எதனால அவர்கள் வெற்றி அடைந்தார்கள்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை தொடர்ந்து வரும் வசனங்கள்ல சொல்லும் போது சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகும் போது உள்ளச்சத்துடன் தொழுவார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4வது வசனத்துல இதை தொடர்ந்து சொல்றான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்திஹிம் ஃபாயிலூன், இன்னும் அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு இந்த தொழுகை எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அதுபோல இந்த ஜக்காத்தை பேணி வருவதும் ஒரு அடையாளம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு ஆளுநராக அனுப்பிய போது, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள், ஆகவே முதல்ல அவர்களை அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் எவரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதனாவேன் என்று சான்று பகிர்வதன் பால் அழைப்பீராக. அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டு விட்டால் பின்னர் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஐவேளை தொழுகைக்காக அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அறிவிப்பீராக. இதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பின்னர் அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான்.
அது அவர்களின் செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்பதையும் அறிவிப்பீராக. இதனையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களின் செல்வங்களிலிருந்து உயர்வானதை எடுப்பதை விட்டும் நீர் எச்சரிக்கையாக இருப்பீராக. அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீர் அஞ்சிக் கொள்வீராக. ஏனெனில் இந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையே திரை எதுவும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதனை ஒரு உபதேசமாக கூறி எச்சரித்தும் அனுப்பி வைத்தார்கள். நாம அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோம்னா இந்த தொழுகை எப்படி ஒரு அடையாளமா இருக்கிறதோ அது போல நாம இந்த ஜக்காத்தை பேணி வருவதும் ஒரு அடையாளமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஜக்காத் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் எவ்வளவு முக்கியமானது. ஏன் இந்த ஜக்காத்தை நம்மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கி இருக்கின்றான். அதனால நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும்? அதனால நம்முடைய சமூகத்துல ஏற்பட்ட புரட்சிகரமான மாற்றம் என்ன? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜக்காத் என்ற அரபு சொல்லுக்கு அரபு அகராதியில அதனுடைய பொருள் என்னன்னா தூய்மைப்படுத்துதல், பெருக்குதல் அல்லது வளர்ச்சியடை செய்தல் என 2 பொருட்கள் உள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில ஜக்காத்தை பத்தி இந்த 2 அர்த்தங்களிலும் குறிப்பிட்டிருக்கின்றான். சரி, இந்த ஜக்காத் எதை எப்படி தூய்மை அழிச்சும் அப்படின்னு கேட்டா அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லும் போது சொல்றான். சூரா தௌபாவுடைய 103வது வசனத்துல ஹுத் மின் அம்வாலிக்கும் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, அவர்களின் பொருட்களிலிருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஸக்கி என்ற வார்த்தையை தூய்மைப்படுத்துங்கள்னு சொல்லி பயன்படுத்தி இருக்கிறான். எதை தூய்மைப்படுத்தும்னு சொல்றான் பாருங்க. நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய புறத்தையும் தூய்மைப்படுத்தும்னு சொல்றான். பொதுவா நாம புற தூய்மைன்னு எதையெல்லாம் சொல்லுவோம்? அடிப்படை தேவைகளான உண்ணுவது, பருகுவது, உடுத்துவது, இருப்பிடம், இதுதானே நம்ம பொதுவா புற தேவைகள்னு சொல்லுவோம். இதுல நீங்களும் நானும் சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், குடிக்கிற பானமா இருக்கட்டும், இருக்கிற இடமா இருக்கட்டும், உடுத்துற ஆடையா இருக்கட்டும், அதெல்லாம் ஹலால் ஆனது தானா, ஹராம் இழக்காமல் இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம எவ்வளவு எச்சரிக்கை நடந்துக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்டிருக்கா, போர்க் ஆல்கஹால் இல்லாம இருக்கா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹைஜீனிக்கா இருக்கா, தூய்மையா இருக்கா, சுத்தமா இருக்கா அப்படின்னு எத்தனை விஷயங்களை நம்ம பார்த்து நடந்துக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த இந்த ஏழை வரியான ஜக்காத் நம்மளுடைய வருமானத்துல கலந்திருந்துச்சுன்னா நாம சாப்பிட்ற சாப்பாடு, நாம பருகும் பானம், நாம உடுத்துற ஆடை, நாம இருக்கும் இடம், இவை அனைத்துமே ஹராமாகி விடுகிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த இந்த வரி மக்களின் பணம், நமக்கு அசுத்தம்னு சொல்றாங்க. அப்படி இந்த ஜக்காத் நாம உண்ணும் உணவிலிருந்து நமது வாழ்வியல் முறையில கலந்திருந்துச்சுன்னா அது நம் உள்ளத்தையும் பாதிக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏழைகள் சிரமப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு தேவையான அளவு தொகையை வசதி படைத்த இஸ்லாமியர்களின் செல்வத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். ஏழைகள் பட்டினியாலோ ஆடைகளின்றி சிரமப்படுவார்கள் என்றால் அது செல்வந்தர்களின் கஞ்சத்தனத்தால் மட்டுமே ஏற்படுகிறது. அறிந்து கொள்ளுங்கள், அவர்களை அல்லாஹ் கடுமையாக கேள்வி கேட்பான். மிக கொடுமையான வேதனை ஒன்றுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி நம் உள்ளத்தை கஞ்சத்தனத்தாலும் பேராசையாலும் குறுகிய நோக்குடனும் ஏழைகள் துன்பப்படுவர்களை கண்டாலும் இரக்கமற்ற போக்கு, இப்படி இந்த ஜக்காத்தை கொடுக்காமல் அலட்சியப்படுத்துவதால அது நமது உள்ளத்துல இது போன்ற பாவங்களால் நிரப்பி அசுத்தப்படுத்தி வருகிறது. இப்படி நமக்கு விதியாக்கி இருக்கின்ற ஜக்காத் என்னும் இந்த ஏழை வரியை நாம நீங்களும் நானும் காலதாமதமின்றி ஒழுங்காக வருவோமேயானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லும் போது சொல்றான். எவன் தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தினானோ அவன் திட்டமாக வெற்றி பெற்று விட்டான். அப்ப நம்ம உள்ளத்தையும் புறத்தையும் ஹைஜீனிக்காக, தூய்மையானதாக, பாவங்கள் என்ற அசுத்தத்தை நீக்கி பரிசுத்தமானதாக இருக்கணும்னா இந்த ஜக்காத் என்னும் ஏழை வரியை தாமதமாகாமல் அதனுடைய உரிய நேரத்துல இது நமது கடமை என்பதை உணர்ந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அவனுடைய நேசத்தையும் நாடியும் கொடுக்கும் பொழுது அது நமது உள்ளத்தையும் நமது புறத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. இந்த ஜக்காத் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பெருக்குதல், வளர்ச்சி அடைதல்னு பார்த்தோம். இதனை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லும் போது சொல்றான். சூரா ரோம் 39வது வசனத்துடைய 2வது பகுதியில சொல்றான். அமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முஃலிஹூன்.
அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஜக்காத்தாக எதை நீங்கள் கொடுத்தீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் பெருகும். அவ்வாறு கொடுப்போர்தாம் தம் நற்கூலியை இரட்டிப்பாக்கி கொண்டவர்கள். நாம இங்க கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்றோம் தானே, அதுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் நமக்கு இருந்திருக்கா? அப்படி பே பண்ணலைன்னா பெனால்ட்டி இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்படித்தான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொடுக்கும் இந்த ஜக்காத்தை பன்மடங்காக பெருக்கி வளர்ச்சி அடைய செய்கின்றான். இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, தான தர்மங்களை அல்லாஹ் தனது வலது கையால ஏந்தி கொள்கிறான். பின்னர் உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று உங்களுக்காக அல்லாஹ் அதனை வளர வைக்கின்றான். நாம ஐவேளை தொழுகையை தொழுவது போன்று நமக்கு விதிக்கப்பட்டது நாம் கட்டாயம் செய்ய வேண்டியது. அப்படி செய்யாவிட்டால் தண்டனை நிச்சயம் என்பதை உணர்ந்து இந்த ஜக்காத் என்னும் மார்க்க வரியை நாம தவறாமல் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை உடலை தூய்மையாக்குவது மட்டுமல்லாம இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நம்முடைய செல்வங்களை பன்மடங்காக வளரச் செய்கின்றான். அப்படிப்பட்ட இந்த ஜக்காத் நம்முடைய சமூகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்களை புரட்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டா, இந்த ஜக்காத் ஏற்படுத்திய மாற்றம் புரட்சியை பத்தி நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றுல நிறைய பார்க்க முடியுது. அதுல ஒரு விஷயத்தை பத்தி நாம இங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து அவர்களுடைய காலம் முடிந்து இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய பைத்துல் மாலுக்கு தேசத்தின் ஜக்காத்துடைய பணங்களையும் பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அது மலை போல் குவிந்திருப்பதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். முஆதே, இது யமன் தேசத்துடைய ஜக்காத், அது அந்த தேசத்துடைய மக்களுக்குத்தான் பயன்பெற வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பதில் கடிதம் எழுதினார்கள். இங்கே தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்தது போக மீதம் உள்ளதைத்தான் அனுப்பி வைத்தேன் என்று பதில் அளித்திருந்தார்கள். அதற்கு அடுத்த வருடம் அதைவிட அதிகமான பொருட்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அதற்கு அடுத்த வருடம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்துடன் இந்த வருட ஜக்காத் பொருட்களை அதைவிட அதிகமாக அவர்கள் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்துல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்துல இந்த ஜக்காத்தை பெறுவதற்கு ஒருவரும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய யமன் தேசத்துல ஒரு குறுகிய காலத்துல ஜக்காத்தை பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லாமல் எல்லோரும் தன்னிறைவு அடைந்திருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய புரட்சியா இருந்திருக்கும். அது போல இரண்டாவது உமர் என்று அழைக்கப்படும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலையும் அவர்களுடைய தேசத்துல ஜக்காத்தை பெறுவதற்கு ஒருவரும் இல்லாமல் அனைவரும் தன்னிறைவு அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இஸ்லாமுடைய வரலாற்றுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்தை இஸ்லாத்துடைய பொற்காலம்னு சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா, எப்படி அவர்களால எவ்வளோ பெரிய சாதனையை சாதிக்க முடிஞ்சது, எப்படி அவர்களால இந்த மாபெரும் சமூக புரட்சியை செய்து காட்ட முடிஞ்சுச்சுன்னு கேட்டா அவர்கள் எல்லோரும் ஆட்சி தலைவர்களாக இருந்தார்கள்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு சமகாலத்துல மதுரைக்கு பக்கத்துல சிலைமான் புளியங்குளம் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஜக்காத்தை கொண்டு மாபெரும் புரட்சியை இன்னைக்கு செய்து காட்டியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கும் அவர்களால எப்படி செய்து காட்ட முடிஞ்சிச்சு? அவங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த ஜக்காத்தை நம் மீது கடமையாக்குனா அப்படிங்கறத சரியா உணர்ந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைப்படி தன்னிறைவு பெற்ற ஜக்காத் கொடுக்க தகுதி படைத்தவர்களிடமிருந்தும் அவர்கள் அந்த தகுதி அடைந்திருந்தால் அவர்களுடைய ஜக்காத்திலிருந்தும் வறுமையில் வாடுபவர்களையும் ஏழைகளையும் தன்னிறைவு பெற்றவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கவில்லையா? அவனுடைய வெற்றியாளர் பட்டியல்ல நாம இல்லையா? அவன் உங்களையும் என்னையும் அழைச்சு டைரக்டா தானே பேசுறான். நாம் அதை உணர வேணாமா? நாம அவன் வழங்கிய செல்வத்திலிருந்து தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தால் நம்முடைய ஜக்காத்தை கொண்டு ஒருவரை தன்னிறைவு பெறச் செய்வதுதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்தும் எதிர்பார்ப்பதும். ஆனா நாமளோ சதகாவை போல அல்லாஹ்விடத்துல நன்மைகளை பெற்றுத்தரும் உபரியான வணக்கமா அலட்சியமா நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜக்காத்தை நாம உரிய நேரத்துல நிறைவேற்றாமல் போனால் அது அல்லாஹ்விடத்துல பெற்றுத்தரும் தண்டனை மிகவும் கொடுமையானது. இதை நீங்களும் நானும் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாமும் ரசூல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் சஹாபாக்களும் எவ்வாறு இந்த ஜக்காத்தை நடந்து கொண்டார்களோ அதன் வழியில் நாமும் நடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பொருத்தத்தையும் அவனின் நேசத்தையும் பெற்ற நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.